தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் சுற்றியுள்ள கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த 600 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரின்றி முழுமையாக கருகி சேதமடைந்துள்ளன. பந்தநல்லூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்த விவசாயிகள் மின்வாரியத்தின் அலட்சியத்தால் நிலங்கள் வெடித்திருப்பதாக கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கின்றனர். அறுவடை செய்யக்கூட வழியில்லாமல் வைக்கோலுக்கும் வரம் தேடும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் அரசு உடனடியாக பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு 8 ஏக்கர் நட்டு சுத்தமாக பழுதடைஞ்சு போயிடுச்சு. ஒரு மின்சாரம் தடையினால கரண்ட் வருது, எந்த நேரத்துக்கு போகுதுன்னு தெரியல. வயல் நட்டு சுத்தமாகவே ஒரு ஏக்கருக்கு 40,000 செலவு பண்ணி கடன் வாங்கி செலவு பண்ணி எந்த ஒரு நிவாரணம் சுத்தம் அடுத்த போகம் நடுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இதை நம்பி தான் நாங்கள் விவசாயமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை நம்பி தான் எங்கள் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கும் பிறகு முதலமைச்சர் நாங்கள் பார்வைக்கு கொண்டு விவசாய அமைச்சர் பார்த்து நேரடியாக பதில் செய்து எங்களுக்கு மின்னணைப்பை வழங்குமாறு முன்னணிப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரபோஜி ராஜபுரம், மரத்துறை, காமாட்சிபுரம், திட்டச்சேரி, முள்ளங்குடி, மதுகு சாலை, பந்தநல்லூர் சுத்தப்பட்ட கிராமம் இருக்கிற எல்லாருமே விவசாயம் பண்ணி இந்த வாட்டி எல்லாருக்குமே சுத்தமாக நட்ட நடுவு ஏக்கருக்கு 40,000 செலவு பண்ணி 5,000 ரூபா 2,000 கூட எடுக்க முடியாது. வைக்கல் கூட மிச்சமல்ல, எல்லாமே கருகி போயிடுச்சு. நீங்கள் ஆய்வு பண்ணி அதுக்கான தமிழக அரசு அதை ஆய்வு பண்ணி அதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு விவசாய சார்பாக நான் கேட்குறேன். ஒரு பயிர் கூட இல்லை, கரண்ட் மின்சாரம் ரொம்ப ரூபாவாக கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு 10,000 ஆஃப் பண்ணுறாங்க. இதை நம்பி தான் நாங்கள் பிழைக்கிறோம். வேறு எங்களுக்கு இது கிடையாது, வருவாய் கிடையாது. இந்த நிலத்தில் ஒன்றும் அறுவடை பண்ண முடியாது. ஒரு படி நெல் கூட ஒரு வழி கூட இல்லை, சுத்தமாக அழுகி போச்சு. நாங்கள் இதை நெல் ஏந்திரத்தை வச்சு அறுத்தா கூட எங்களுக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்க கூட எங்கள்கிட்ட காசு இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? நட்ட நடுவு அப்படியே போடவும் முடியல. எங்களுக்கு வறட்சி எங்களுக்கு ரொம்ப பாதிச்சு, கரண்ட் பிரச்சனை, கால்வாய் பிரச்சனை எங்களுக்கு நிறையா இருக்குது. எங்கள் மாவட்டத்தில் இருமூலை தஞ்சாவூர் மாவட்டம் இருமூலை பாருங்க, எங்கள் ஏரியாவே சுத்தமுறை காஞ்சி போய் கருவடைஞ்சு போயிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.